ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோட் நம்ம வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான ஒரு கைட்லைன் மாதிரியான எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இன்னாருக்கு தான் பிறந்துதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம கண்ணு முன்னாடியே மருத்துவமோ அறிவியலோ எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு எது பிடிக்குதோ நமக்கு எது சாப்பிடணும்னு தோணுதோ அதை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு சேராத சில விஷயங்கள், உதாரணத்துக்கு பால், டீ, காஃபி, கோதுமை, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம டிஎன்ஏக்கு ஒத்து வராததாக இருந்தால் அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நாளடைவில் நம்ம உடம்புக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, நம்ம சேராத உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அதனால வர்ற தொந்தரவு மூலமாக நம்ம உடம்புக்கு எதனால தொந்தரவு வருது, எந்த டாக்டரை பார்க்கணும், எந்த வகையான மருத்துவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் நமக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த வகையில் நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராப்பராக கடைப்பிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கை பயணத்தை ரொம்ப நல்ல விதமாக அமைச்சிக்கலாம். கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்காக சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் கம் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி விஸ்வநாதன் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம், வெல்கம் டு தாருஸ் வாட்ச். உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ராஜலக்ஷ்மி விஸ்வநாதன். நான் ஒரு இந்தியாவில் ஒன் ஆஃப் த சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட்டு, டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டு. கடந்த 25 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து நாங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிறோம். எங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்டார் ஜீனாமிக்ஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே. இது வந்து நாங்கள் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல இந்தியா முழுக்க. ஸோ நான் இந்த ஃபீல்டில் இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இதுன்னு சொல்லலாம், நாங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம். ஓ, சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாதான் அது கரெக்டாக அவங்கள போய் சேரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னுரையில் டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏ டெஸ்டிங் பற்றி என்னங்கிறது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்கள் வாயால் டிஎன்ஏனா என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக டிஎன்ஏ பற்றி எல்லாருக்கும் புரிதல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல பேசிக்கான ஒரு விஷயம் சொன்னோன்னா எல்லாரும் நல்லா புரிஞ்சுப்பாங்க டிஎன்ஏ பற்றி. இந்த டிஎன்ஏங்கிறது வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட வண்டி வருது இல்லை, ஒரு 54 தலைமுறையிலேருந்து வருது. இப்போ நம்ம அம்மா வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து, ஓகே, நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து, ஓகே, அது மாதிரி அந்த ஒவ்வொரு தலைமுறையாக 54 தலைமுறையிலேருந்து வருது நமக்கு. நம்மளோட தலைமுடி, நம்மளோட கண்ணு கலரு, நம்மளோட உடம்பு வாகு, நமக்கு வந்து நோய்கள், டயபிட்டிஸ், இதெல்லாமும் வந்து இந்த தலைமுறைகள்லேருந்து வருது. பட் இது வந்து என்னென்னா, டிஎன்ஏங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு 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 நூலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, சரிங்களா? அந்த நூலகங்கிறது என்னன்னாக்க, நம்ம உடம்புல வந்து 5 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நீங்கள் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அந்த செல்லுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க, மத்திய அணுன்னு இருக்குது. ஓகே. அந்த மத்திய அணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஒரு பேருங்கிறது 2, ஒன்று அப்பா கிட்டேருந்து வருது, ஒன்று அம்மா கிட்டேருந்து வருது. சூப்பர், சரிங்களா? அந்த குரோமோசோம்ஸை தான் நான் லைப்ரரின்னு சொன்னேன். ஓகே, சரிங்களா? ஒரு நூலகத்துக்கு போனீங்கன்னா அந்த நூலகத்துக்கு போய் என்ன எடுத்து படிப்பீங்க? புத்தகத்தை எடுத்து படிப்பீங்க. ஸோ இந்த குரோமோசோங்கிற லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா இருக்கிற அந்த புத்தகத்தோட பேர் தான் டிஎன்ஏ. ஓ, சூப்பர், சரிங்களா? ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. புத்தகத்தை எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக படிப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற அந்த பக்கங்கள் தான் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். ஓ, ஆமாம், நம்ம உடம்போட சாஃப்ட்வேர். அந்த ஜீன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீப்பாக போனீங்கன்னா, நம்ம உடம்புல 30,000 ஜீன்ஸ் இருக்குது. இது வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு அமெரிக்காவில் 1990லேருந்து 2003 வரைக்கும் இந்த டீப் ஸ்டடி பண்ணாங்க. பண்ணிட்டு
அப்போ தான் அவங்க வந்து இந்த 30,000 ஜீன்ஸ் வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலேருந்தும் அதை வந்து எடுத்து அதை ஒரு பெரிய ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஃபாரன்சிக் கொண்டு கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொண்டு கிடையாது. அந்த ஸ்டடிக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம பாடியோட ப்ரிவென்டிவ் ப்ரிடிக்டிவ் ஹெல்த் கேர் நம்ம வருமுன்னர் இதுவே காக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் அது யூஸ் ஆகும். நம்மளோட நோயெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு நம்ம இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ரொம்ப அழகாக டிஎன்ஏ பற்றி சொன்னீங்க. எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னதை வச்சு ரொம்ப எனக்கும் நல்ல ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. இன்றைய காலகட்டத்துக்கு டிஎன்ஏ டெஸ்டிங் ஏன் அவசியங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? எல்லா காலகட்டத்தோட இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, அப்புறம் அந்த காலத்து நாங்கள் உணவு முறைகள்லாம் இப்போ நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாஸ்ட் லைஃப், ஃபாஸ்ட் ஃபுட்டாக போயிடுது. ஸோ வந்து என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்றோம். நைட்டு ஒழுங்காக தூங்குறது இல்லை, நினச்ச நேரத்தில் சாப்பிட்றது, தூங்குறது, வாழ்க்கை முறையே ரொம்ப சரியில்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இது ரொம்ப அவசியமானது. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒரே வாட்டி தான் நம்ம இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது நான் இந்த கடந்த 10 வருஷமாக இந்த பண்ணதில் எங்களோடது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பண்ணுறதுல இந்த டேட்டா என்கிட்ட இருக்குது, நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இந்த டேட்டா என்ன சொல்கிறதுனா ஒரு 100 இந்தியர்களில் 85 இந்தியர்களுக்கு பால் ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு இங்கிலீஷில் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு 70 இந்தியர்களுக்கு 100ல் கோதுமை ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கு பேர் குளூட்டன் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி 60 இந்தியர்கள் 100 பேரில் காஃபி, டீ, கோலா இதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த 3மே நம்மளோட தினசரி வாழ்க்கையில இது ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. பால் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, காஃபி எடுத்துக்கிறாங்க, கோதுமை எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரிய வரும். கண்டிப்பாக தெரிய வரும். இது வந்து நமக்கு தெரியாமையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வர்றதுனால ஒரு 30-35 வயசு 40 வயசுக்கு மேலே நமக்கு வந்து சடனாக அது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் மாதிரி அதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருது. இப்போ இந்த வந்து நிறைய விதமான இதுகள் இருக்குது, நோய்கள் இருக்குது. ஆட்டோ இம்யூன்றது அது வந்து சொராசிஸ், விட்லிகோ, லைக்கன் பிளானஸ், ருமேட்டிட் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா, தைராய்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பால்னால தான் நிறைய நான் இங்கே ஒவ்வொரு பேஷண்ட் வச்சும் நாங்கள் ஸ்டடி பண்ணதில் எங்களுக்கு இது தெரிய வந்தது. ஓகே. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த டெஸ்டிங் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இல்லைங்களா? இதை தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நீரிழிவு நோய்க்கான செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ், கண்ணு, கிட்னி, நர்வ்ஸ், ஃபுட் அல்சர்ஸ், கேங்க்ரீன், இதெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு கூட சொல்கிறோம். இதய சம்பந்தம் சடனாக நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அந்த இளம் வயசுலேயே இப்போ நிறைய ஆமாம் நிறைய இருதய சம்பந்தப்பட்டமான இதெல்லாம் இருக்குது. அதுவும் இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அது வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அல்சைமர், அதுக்கப்புறம் பார்க்கின்சன்ஸ், கைகள் நடுக்கிறதும், அப்புறம் டிமென்ஷியா, மறதி நோய்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம டெஸ்டிங் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கலாமா நமக்கு வருமா என்னன்னு? கண்டிப்பாக. நாங்கள் ஒரு நியூராலஜின்னு ஒரு பேனல் இருக்குது. அந்த நியூராலஜியில் வந்து கிட்டத்தட்ட 25 பேராமீட்டர்ஸ் நம்ம நர்வ்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொல்கிறோம் நாங்கள். ஓகே. ஆமாம். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட். இதை தவிர நிறைய உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ், யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபிட்னஸ் நிறையா போகிறாங்க. ஃபிட்னஸ்க்கு வந்து நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு நல்லதா, இல்லைன்னா பவர் ஆக்டிவிட்டி, அதுவும் அவங்க உடம்புக்கு எது ஒத்துக்குங்கிறத அதை இது பண்ணலாம். அதை தவிர என்னென்ன இன்ஜுரிஸ் ஆகும் உடம்புல, இந்த ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, டென்னிஸ் எல்போ, நீ இன்ஜுரி, ஆங்கிள் இன்ஜுரி, மசில் இன்ஜுரி, இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் ரிகவர் ஆகும், எல்லாமே இது ஒரு டீட்டெயில் ஸ்டடி மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ பேனல்னு சொன்னீங்க, அந்த பேனல்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? பேனல்னா அது வந்து ஒரு செக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டிஎன்ஏல எத்தனை செக்ஷன் இருக்கு, அதாவது எத்தனை பேனல்ஸ் வந்து 24 பேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. அதாவது நியூட்ரிஷன், ஃபிட்னஸ்,
லைஃப் ஸ்டைல் ஹெல்த் ரிஸ்க், அதில் நம்ம கார்டியோவாஸ்குலர், டயபெட்டிஸ் எல்லாமும் வருது. அதுக்கப்புறம் வந்து ஹார்மோனல் பேனல்னு இருக்குது. அது பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான பேனலு. அதை தவிர நாங்கள் வந்து ஜிஐ ட்ராக்ட், ஏன்னா கட் இஸ் த செகண்ட் பிரெயின் சொல்கிறாங்க. ஸோ ஜிஐ ட்ராக்ட் பண்ணுறோம். நியூராலஜி, ரீனல், கிட்னி சம்மந்தப்பட்டது. அதை தவிர இம்யூனாலஜி, எல்லாம் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இப்போ கர்ப்பம் தரிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு ஐவிஎஃப்னு ஒரு பேனலும் வச்சுருக்கோம். அதை தவிர வந்து இம்யூனாலஜி, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தவிர நாங்கள் மெட்டபலைட்ஸ், டீடாக்சிஃபிகேஷன், அது மாதிரி இந்த மாதிரி ஒரு 24 பேனல்ஸ் வச்சுருக்கோம் மேடம். இந்த 24 பேனல்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ ஒருத்தர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த 24 பேனலில் அவங்க என்ன பண்ணிக்கணும், இல்லை 24 பண்ணிக்கணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 24 பேனல் சொன்னேன் இல்லைங்க, அதில் 373 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறோம். ஓ, அந்த 24 பேனல்ஸில்? ஆமாம், 373 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறோம். ஓகே. நிறைய பேர் எங்ககிட்ட வரும்போது, மேடம் நான் வாழறது ஒரே ஒரு வாழ்க்கை, இது ஒரு தடவை தான் பண்ணுறேன், அதனால எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க இன்க்விசிட்டிவாக அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகே. சில பேர், மேடம் நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன், ஓகே, பட் எனக்கு வருமுன் காப்போன்னு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு பேசிக் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்க போறோம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு 5 பேனல்ஸ், ஒரு 100+ பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறோம். ஓகே. அது வந்து அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவங்க பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிறாங்க. அண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் வந்தோடனே ரொம்ப அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ஆச்சரியமாயிடுறாங்க. என்னோட பாடியில் வந்து எனக்கு நான் பால் ஒத்துக்கும்னு நினச்சின்னு நான் கண்டினியூஸாக குடிச்சிட்டே இருந்திருக்கேன். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க நிறைய இது பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன பேனல் சூஸ் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆமாம். ஸோ இப்போ அந்த டெஸ்டிங் பண்ணிக்கலான்னு வரும்போது அவங்களுக்கு என்ன பேனல்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறீங்களா? அதை என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? அதாவது இது எல்லாமே ஒருத்தருக்கு கஸ்டமைஸ்டு. ஓகே. இப்போ ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஓகே. ஒருத்தருக்கு உணவாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு அது வந்து பாய்சன், விஷமாயிடுறது. ஓகே. ஸோ இது சாப்பாட்டிலே இப்படி இருக்கும்போது, அதாவது ஒருத்தரோட உடம்பு ஒருத்தர் மாதிரி இருக்காதுன்றது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும் போது நாங்கள் பிளட் சாம்பிள் எடுத்து பண்ணுறோம். நாங்கள் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னாடி அவங்களோட உட்காந்துட்டு நல்ல அவங்களோட ப்ரீ கவுன்சிலிங், இதுக்கு பேர் ப்ரீ கவுன்சிலிங் பேர், இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து முதல்ல அவங்களோட இப்போ இருக்கிறது ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்படி இல்லைன்னா அவங்களோட தலைமுறைகளில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த இதில் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு அது மூலமாக தான் நீங்கள் பேனல். ஆமாம், அவங்களுக்கு ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்து அந்த எல்லாம் இது பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த செலெக்ஷனே பண்ணுறது. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால நாங்கள் டீப் கவுன்சிலிங் பண்ணி தான் இதை நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் வந்து இந்த டெஸ்ட்டை வாழ்க்கையில் ஒரு முறை பண்ணால் போதுமா, இல்லை ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கணுமா, அது என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். ஓகே. இது வந்து நீங்கள் 20 தடவை 30 தடவை 100 தடவை பண்ணாலும் அதே ரிப்போர்ட்டு தான் வரும். ஓ, நம்ம வந்து ஒரு தடவை தான் இந்த உடம்புக்கு பண்ணக்கூடியதுங்கிறது, ஒரே தடவை அந்த பதில். ஆமாம் ஆமாம். இது வந்து என்னன்னா ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட வந்தார். வந்துட்டு, மேடம் நான் வந்து இப்போ தான் பிளட் கொடுத்தேன், என்னோட டிஎன்ஏ மாறி இருக்குமான்னு கேட்டார். சார் இது உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் பிளட் கொடுத்தாலும் சரி, பிளட் யார்கிட்டேருந்து வாங்கிட்டாலும் சரி, டிஎன்ஏங்கிறது உங்களோட முதல் செல் ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க அப்பா செல், அப்பவே இது ஃபிக்ஸ்டு. ஓகே. உங்களுக்கு அடிபட்டாலும் சரி, உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆனாலும் சரி, ரத்தம் மாத்தினாலும் சரி, ரத்தம் கொடுத்தாலும் சரி, இந்த டிஎன்ஏ மாறவே மாறாது. எப்படி உங்களோட ஜாதகம் நீங்க பிறந்த நேரத்துல ஃபிக்ஸ் ஆகுதோ, அதே மாதிரி உங்களோட முதல் செல் அணு ஃபார்ம் ஆகும்போதே இந்த டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆயிடுது. அதனால ஒரு வாட்டி பண்ணா போதும். ஒரு வாட்டி பண்ணா அவங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. பெண்களுக்கு டிஎன்ஏ டெஸ்டிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு வீட்டில் வந்து குடும்ப தலைவி தான் அந்த வீட்டை வந்து நடத்தி கொண்டு போகிறாங்க, சரியா? அது வந்து அவள் இப்போ வந்து குழந்தையா குமரியாக வளர்ந்து தாயாகி அப்புறமா வந்து ஒரு மாமியாராக போய் இந்த குடும்பத்தை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டடியில் எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, நாங்கள் இந்த ஹார்மோனல் பேனலில் லேடிஸ்க்கு நிறையா டிஎன்ஏ டெஸ்ட்டில் பண்ணதில் ஓகே நிறைய பேர் வந்து 32 வயசுலேயே அவங்களுக்கு மெனப்பாஸ் ஆகிடுது. ஓ ஆமாம்.
அந்த தூரம் நின்று போயிடுது. 32 வயசுல டெனவர்ஸ் ஆயிட்டு 35 வயசுல கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஸோ இதை வந்து ஒரு 18லேருந்து 20 வயசு இருக்கிற பெண்கள் முதல்ல வந்து இந்த ரிப்போர்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரீ மெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த தூரம் நின்று போகிற ஒரு இது அது முதலே தெரிஞ்சுன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தைய முதலே பெற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து என்னன்னா அந்த முட்டையை வந்து எக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தங்க பிரபல குடும்பம், ஒரு மருத்துவ குடும்பம் இருக்குது. அவங்க பேத்தி வந்து ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்களும் அவங்களோட தொழிலில் முன்னுக்கு வரணும், அவரும் நடிப்பில் ரொம்ப பெரிய ஸ்டாராக இருக்கார். அவங்க வந்து குழந்தை பிறப்பை தள்ளி போட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அந்த லேடியோட எக்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ வருஷம் வேணாலும் அந்த எக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் போன வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தது. அந்த வந்து அவங்க பேரை நான் குறிப்பிட விரும்பலை. ஸோ அது அவங்க வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக அந்த இருக்காங்க. ப்ரொஃபஷன்லேயும் நல்லா இதாகிட்டாங்க, குழந்தையும் பிறந்தது. ஸோ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை முதலே பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனில் நல்லா வரணும்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உடனே குழந்தையும் பெற்றுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டாம். கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு மருத்துவமும் ஒரு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மருத்துவம், இந்த முன்னேற்றம், இந்த பரிமாண வளர்ச்சி, இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கரெக்ட். ஜென்ரலாக எல்லோரும் டிஎன்ஏ டெஸ்ட் இது எவ்வளோ மேடம் ஆகும், இது முதல்ல அந்த பெனிஃபிட்டை திங்க் பண்ணுறதில்ல, இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இது ஃபோன் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்க. அதை தவிர ஃபாரின்லாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களோட பர்சனல் இது. உடம்பு நல்லா இருந்தால் தானே இதெல்லாம் பண்ண முடியும். அது வந்து அந்த இப்போ திங்கிங் எல்லாமே அவங்களுக்கு நிறையா வருது. முன்னெல்லாம் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவங்களாவே வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணி இந்த இது இன்டர்வியூக்கு நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் ஆமாம், இப்போ ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்டிங் எடுத்துட்டுறாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் எதாவது ஒத்துக்காது என்னன்றத கவுன்சிலிங்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? அவங்கள எப்படி நீங்கள் கைட் பண்ணுவீங்க? அது பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது ஒரு விதம். அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அவங்களோட பாடிக்கு அவங்களுக்கு நல்ல புரிதல் வந்துடுது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி ஒன்றுமே தெரியாத போது அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒருத்தங்களுக்கு பால் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சரி. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்னன்னா அவங்களோட வயிற்றில் இந்த லாக்டேஸ் என்சைம்ங்கிறது இல்லை. இப்போ நம்ம பால் வந்து நம்ம நினைக்கிறோம் குடித்த உடனே டைஜஸ்ட் ஆகி உடனே எக்ஸ்கிரீஷன் யூரின் அதெல்லாம் போயிடுது அப்படின்னு. ஆனால் பால் தான் உடம்புலேயே இருக்கிறதுல 4 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆகிறதுக்கு. பால் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு ரொம்பவே ஒத்துக்காது. ரீசெண்ட் டேஸாக நானுமே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100 பேர்ல 85 பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. அது என்ன ஆகுது, வயிற்றுல போயிட்டு அந்த கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த லாக்டேஸ் என்சைம் அது இல்லாதனால என்ன ஆகும், அந்த பால் வயிற்றுல போன உடனே அந்த என்சைம் இல்லாததுனால அந்த லாக்டோஸ் வந்து வயிற்றுல இருக்கிற பாக்டீரியா வந்து அதை லாக்டிக் ஆசிட் ஆக்கிடுது. ஸோ அவங்களோட கட்டை வந்து ஒரு ஸ்மூத்தாக வச்சுக்காம அது இன்னும் கொஞ்சம் ஆசிடிக் ஃபார்ம் ஆகி. ஆமாம், சிம்பிளாக சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். பால் உள்ளே போகுது பார்த்தீங்களா, அப்போ அது லாக்டோஸ், அது வந்து டைசாக்கரைடு, அது 2 சுகர் இருக்குது அதில். அது உள்ளே போனோடனே அந்த லாக்டேஸ் வந்து அதை உடைக்கும், குளுக்கோஸ் கேலக்டோஸா. அது உடைக்கணும்னா அங்கே வயிற்றுல லாக்டேஸ்ங்கிற என்சைம் வேணும். அது 85 பேருக்கு இல்லை இந்தியாவில் 100 பேரில். ஸோ அது என்ன ஆகுது, வயிற்றுல போய் அங்கே இருக்கிற இந்த கட் பாக்டீரியா வந்து அதை லாக்டிக் ஆசிட் ஆக்கிடுது. ஸோ டெய்லி லாக்டிக் ஆசிட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன், அசிடிட்டி, ப்ளோட்டிங், அதுக்கப்புறம் மைக்ரேன் இந்த மாதிரிலாம் ஆகும். அண்ட் சில பேருக்குலாம் வந்து அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, உடனே லூஸ் மோஷன் ஆகும். சில பேருக்கு அது டார்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஆகுது, இப்போ நாங்கள் ரீசெண்டாக இருக்கிற கிளைண்ட்ஸ் கிட்டலாம் பார்த்ததில்ல, அது வந்து ஒரு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு 20, 25 வயசு 30 வயசு இருக்கும்போது வரைக்கும் அது ஓகே.
பட் அதுவே அவங்க வந்து ஒரு 40 வயசு அந்த மாதிரி கடந்துட்டாங்கன்னா அந்த லாக்டிக் ஆசிட் ஆகிட்டே இருக்கு பாருங்க, ஒரு நாள் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் வந்து ட்ரிகர் ஆகிடும். அது மூலமாக அவங்களுக்கு மற்ற வியாதிகள் வர்றதுக்கான ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் வந்து 100 விதமான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரபலமான நடிகைக்கு கூட ஒரு 2-3 வருஷம் முன்னாடி டெர்மட்டோமயோசைட்டிஸ்னு ஒரு இது வந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க நல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மசிலும் அப்படியே வீங்கிட்டு அவங்களுக்கு வந்து வலிக்கும், அப்படியே அது மாதிரி ஆகும். சில பேருக்கு வந்து சொராசிஸ்னு, இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆமாம், இதுக்கு வந்து உங்களுக்கு க்யூரே கிடையாது, இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் இது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த சில பேருக்கு வந்து லூப்பஸ்னு வருது, சில பேருக்கு வந்து மயஸ்டீனியா கிரேவிஸ்னு வருது, சில பேருக்கு வந்து எக்ஸிமான்னு அந்த இடத்துல காலில் அந்த இடத்துலலாம் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த இடத்துல கருப்பாக ஆகிடும். அவங்களுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி அதை க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணும். இதை வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது பால்னு நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எது ஒத்துக்காதோ அதை தெரிஞ்சுட்டு அவாய்ட் பண்ணோம்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ட்ரிகர் ஆகிறத நம்ம தடுக்கலாம். வந்தாக்க அதை வந்து அந்த இதை வந்து சிவியராக இருக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டில் லைஃப் டைம் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் நடுவில் ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும். நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், எல்லாருக்கும் ஒரே டயட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கே ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு உடம்பெல்லாம் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வந்தது. ஓகே. இது வந்து நான் 4 டாக்டர்கிட்ட போயிட்டு 4 வருஷம் ரொம்ப அவதிப்பட்டேன். அப்போ தான் என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூட் காஸ் தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க சொல்கிறாங்களே நம்ம இதையும் ஏன் விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 11 வருஷம் முன்னாடினே வச்சுக்கோங்களேன், அப்போ பண்ணி பார்த்தம் போது எனக்கு தெரிஞ்சது எனக்கு கோதுமையோட ஒவ்வாமை, இன்டாலரன்ஸ், அதான் க்ளூட்டன் இன்டாலரன்ஸ். ஓகே. அது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு என்னோட 2வது பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் டெய்லி 4 வருஷம் சப்பாத்தி சாப்பிட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது மேடம். அப்புறமா தான் தெரிஞ்சது இது கோதுமை ரிப்போர்ட் வந்த அப்புறமா க்ளூட்டன் ஒத்துக்கலன்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா நான் ஒரு 25-30 நாள், ஒரு மாதத்துக்கு மேலே கோதுமையை சாப்பிடாம நிறுத்தியிருந்தேன். ஒரு மேஜிக் தான் சொல்லணும், அப்படியே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படியே போயிட்டு நிஜமாவே போய் எனக்கு அப்புறம் நான் வந்து பேண்ட் போட்டுக்க முடியாது, ஜிம்முக்கு போக முடியாது, ரொம்ப அந்த இடத்துல அரிக்கும், பஸ் ஃபார்மேஷன் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி போன போது தான் நான் நினைச்சேன் நமக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் ஆன மாதிரி எல்லாருக்குமே இதாகணும்னு சொல்லி முதல்ல எல்லாருக்கும் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் வேர்ட் ஆஃப் மவுத்தில் போயிட்டு இப்போது டிஎன்ஏனா நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணுறாங்க. என்னோட நியூட்ரிஷனிஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் அவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் எனக்கு அப்ரோச் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நான் இதை ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு இது எல்லாருக்குமே அது வந்து அப்ரோச் ஆகிற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் ஒன்று சொல்லுவேன் மேடம், எங்களோட ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் மற்ற டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வெறும் வெரி குட் பேட் ஆவரேஜ்னு தான் இருக்கும் ரிப்போர்ட்டில். பட் நம்ம வந்து ஒரு 373 பேராமீட்டரில் வெரி குட் பேட் ஆவரேஜுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. எங்களோட ரிப்போர்ட்டில் ஒண்டி தான் நம்பரோட ரிப்போர்ட் கொடுக்குறோம் நாங்கள். ஒரு 1லேருந்து 10 வந்து 9 and 10 வந்ததுன்னு வச்சுக்கோன்னா அது வெரி புவர். அதுவே வந்து 1 and 2 வந்ததுன்னா வெரி குட் எக்ஸலண்ட். அப்புறம் 4லேருந்து 6 வருது பாருங்க, ஆவரேஜ் டிப்பிக்கல்னு சொல்லுவோம், அதுவும் நல்லது தான் நமக்கு. ஸோ 4லேருந்து 1 வந்து ரொம்பவே நல்லது. பட் 6லேருந்து 10 வரும்போது நம்ம வந்து அது புவர் அண்ட் அந்த எலிவேட்டட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டயட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட எக்ஸசைஸ் எல்லாமே மாற்றிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ரொம்பவே ஆரோக்கியமாக வாழறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏதாவது அவங்களுக்கு நடுவில் டவுட் இருந்தால் கூட நீங்கள் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் நீங்கள் அதை கைட் பண்ணுவீங்களா? நான் வந்து உங்ககிட்ட சொன்னேனே மேடம், இது ஒரு நான் சர்வீஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சரி 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஒருத்தர் எங்ககிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு எப்போவுமே எதாவது டவுட் இருந்தால் கூட அவங்க கேட்டாங்கன்னா கூட நாங்கள்
கிளியர் பண்ணி எல்லாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு நாங்கள் திருப்பி சார்ஜே பண்ணுறது இல்லை ஓ மேடம். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் ஜனங்களுக்கு புரியுறாமாவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் எல்லாரும் நல்ல நோய் நொடி இல்லாமல் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி மேடம். நான் இது ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். நான் இங்கே மும்பையில் தான் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில், பட் நாங்கள் மும்பையில் இருக்கேன். ஓகே. பட் நான் எல்லா சிட்டிஸ்க்கும் போய் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், கேம்ப் எல்லாம் போடுறோம். நாங்கள் ரீசெண்டாக இப்போ சென்னையில் வந்து மே மாதத்தில் நாங்கள் போட்டோம். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊராக போட்டுட்ருக்கோம் நாங்கள். அண்ட் இது நம்ம இந்தியா வந்து ஆரோக்கியமான இந்தியா வந்து இப்போ வேர்ல்டுலேயே இப்போ 4th பிக்கெஸ்ட் எக்கானமியாக வந்திருக்கு. அவ்வளோ இந்தியாவில் இந்த எக்கானமி டெவலப் ஆகணும்னா ஒவ்வொரு இந்தியனும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் இது ஃபார் பாரத மாதா நாங்கள் இந்த இது பண்ணி ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் ரொம்ப நன்றி மேடம், நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணி இந்த பேட்டி. தேங்க்யூ. என்னங்க, இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணுங்கிறதுல நான் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.